நல்லபடியா மதிப்பா. நீ பண்ணத சேட்டைக்கு உன்னையெல்லாம் மதிப்பாளா? தூக்கி போட்டு மிதிப்பா எங்க ஆச்சி. அதோட விட்டாலே நினைக்கிறோம். விளக்குமாறு அவ்வளவு பட்டான்னு உனக்கு தெரிய மாட்டுக்க. 4 பேர் தெரிஞ்சால் வந்தோடனே இன்னைக்கு அதுக்கு முடிவு தெரிஞ்சிருங்களா? இன்னைக்கு தெரிஞ்சிடும். என்ன தலையெல்லாம் தூசியா இருக்கு, மாசம் கிட்ட நெருங்கிடுது, அதனால முடிவு சரியா வந்துடும். இல்ல அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே நான் சொல்லுவேன், வீட்டுல ஒற்றை அடிச்சேன் அதனால தூசியா இருப்பேன். சொல்ல முடியுமா? விளக்கமா தெரியாதுன்னத. அப்போ ஆண்டவனாகிய பகவானுக்கு பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைப்பாறு இலைப்பாறு கையிலே இருக்கும் போது அந்த பகவானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வாருங்க. அப்ப உலகம் எல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். ஆண்டவன் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கு அர்த்தம் வேண்டா என்ன தெரியுமா? ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் பார்வதி. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் அம்மா. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் இல்லையான இந்த உலகத்தில அணுவும் அசையாது. ஆண்டவா 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் எனக்கு தெரியாமல் வேறு 2 பேர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, இத்தனைக்கும் நான் அதிபதியாக இறைவன் நான் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்தாலும்
இந்த உலக மக்களுக்கு இரவும் பகலும் வரணும் என்று சொன்னா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், ஆமா, மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திர பகவான். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஆமையா. அதனால சரி, என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி, ஆண்டவன் இடது கண்ணை நான் சந்திரனாகவும் வணங்கி வருகிறேன் பார்வதி. ஆண்டவா, என்ன? வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரனா? ஆமா, அது எப்படி ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? ஆண்டவன் 10 பொருளுக்கு அர்த்தம் சொன்னாரு. சொன்னாரு. ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம பேரை சொன்னாரா இந்த ஆண்டவன்? பார்வதி பேர சொன்னாரா? சொல்லவே இல்லையே. சொல்லவில்லை, சொல்லல. அப்ப இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி கண்ணை பொத்தி இன்னைக்கு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பாத்துருவோமே. யாரு வந்து ஒளி கொடுக்கான்னு பாத்துருவோம் இன்னைக்கு. அப்படி என்று சொல்லி ஆதிபரா சக்தியாகிய அந்த பார்வதா தேவி, பார்வதா தேவி அவள் இறைவனுக்கு தெரியாமல் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்தாள்? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா, அவை சங்கன்ன வந்துவா. அவ பகவான் கண்ண பத்துமோ, பகவான் கண்ண பத்துமோ, பாரு உலக இருளா, சிவனார் கண்ண பத்துமோ, சிவமுலக இருளா, கடவுள் கண்ண பத்துமோ, கடவுள் கண்ண பத்துமோ, இந்த கலி உலக இருளா. அப்போ ஈரேழு உலகமெல்லாம் இருளா இருக்குதையா, பாரேழு உலகமேல் பாலடைந்திருக்குதை. ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. ஆமா, உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒண்ணும் பண்ண முடியாது. இருட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆமையா. ஆ? ஆனா ஒரே ஒரு காலைல விடிஞ்சாதானே, பொழுது விடிஞ்சிட்டு காலைல எந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு சரி, அதாவது வேலைக்கு காலைல எந்திரிச்சு போக முடியும். ஆமையா. ஒரே இருட்டா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். இருட்டுக்குள்ள என்ன வேலை பார்க்கலாம் நீங்க? நல்லா உறங்கலாம். நல்லா தூங்கலாம். ஆமா, சரிதானே? அப்போ ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருந்தா சரி, அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஆமா, கரண்டே இல்லாம வாழ்ந்தாங்கன்னா ஆ, இந்த சின்னதா இருக்கும் பாரு ஒரு லைட்டு, சிமிலி லைட், சிமிலி லைட். சிமிழி லைட்டு, அதை வச்சுக்கிட்டே பெரியவங்க ஒரு கோட்டை மெல்ல அவிச்சு தட்டிடுவாங்க. அப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்போ. அந்த காலத்துல அப்படி வேலை பார்த்தாங்க. இப்போ கரண்ட் இல்லாம நம்ம ஒரு தேங்காவை கூட அரைக்க முடியாது. ஆமா, தேங்காவை ஏன் அரைக்க முடியாதுன்னா அதாவது மிக்ஸி இருந்தா தானே இப்ப அரைக்கா. அப்ப அம்மியில என்னத்தையாவது அரைச்சாங்க. இப்ப மிக்ஸி இருந்தா தான் அரைக்க முடியும். ஆமா, அதேதான், அதேதான். அண்ணாச்சி. அப்போ அந்த காலத்துல வந்து சரி, இப்ப இருக்கிற மாதிரி எலக்ட்ரிஷியன் மூலமா எந்த பொருளுமே கிடையாது. இல்ல. ஆமா, இப்போ தானே வந்திருக்கு ஆமா, இந்த மிக்ஸி கரைன்றதெல்லாம். ஆமா. அந்த காலத்துல இப்போ உள்ளவங்க இருட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட வேலை பார்த்துக்கிற மாட்டாங்க. சரி, கரண்ட் இல்லைன்னா காரியமே நடக்காது. ஆமையா. ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? ஏன் உஷார் இல்ல? கரண்ட் எல்லாம் ஒழிய முடியாது. கரண்ட் இல்லைன்னா இப்போ உள்ளவங்க பூரா சரி, பிள்ளைகளை காலையில பள்ளிக்கூடம் அனுப்பணும், இந்த ஐயாவை காலையில காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னா அனுப்பணும்னா சாயங்காலம் நைட்டே பிரிட்ஜ் மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிடுதா. அவன் தோசை மாவு வாங்கி வச்சிருவா. தோசை மாவு வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு காலையில எந்திரிச்சு மாவு பாக்கெட்டை ஊத்தி தோசை சுட்டு பிள்ளைகளை அனுப்பி வைக்காங்க. ஆமா, அந்த காலம் இப்படி எல்லாம் கிடையாது. அப்ப எப்படி? அப்ப ஆட்டு உரல், அப்ப பூரா ஆட்டு வரல. ஆட்டு உரல்ல மாவாட்டி அதை வச்சு சுட்டு சாப்பிட்டாங்க. ஆமா, இப்போ பிள்ளைகளுக்கு தாய்மார்களுக்கு ஆட்டு உரல்ல மாவு ஆட்டத்தான் செய்வாங்க. ஆட்டு உரல் இல்ல என்ன இப்ப ஆட்டு வரல கிடையாது. இருந்தா நல்லா ஆட்டுவாவோ மாவை. ஆமா, அப்ப வந்து ஆட்டு வரல இருந்துச்சுன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஹோட்டல் கிடக்குமா? ஒரு
ஊருக்கு இருக்குன்னா அந்த ஊருக்கு ஒத்த ஊர்ல தான் நடக்குமா ஆமையா அந்த வருஷம் கீவில் நின்று மாவு ஆட்டுவாங்களா உங்க தெருவில் அதாவது எங்க வீட்டுல உரல் கிடக்கு சரி நினைவு தெரியுமா என்ன வலது கைட்டு குழவையை பிடிப்பேன் குழவி பிடிச்சி இடது கைட்டு மாவத்தை வலது கைட்ட குலவிய பிடிச்சி இடது கைட்ட மாவாட்டினா என்னம்மா மணக்கும் மாவு சூப்பரா இருக்கும் நீ சாப்பிட்டு பார்க்கணும் சரி அதாவது அந்த மாதிரிக்கு ஆட்டிட்ட கைட்டு தள்ளி வலது இடது கைட்டு விடிய காலம் சரி அந்த மாவு இந்த இடது கைட்டு தான் நான் வந்து விளைவேன் ஆமா அந்த மாதிரிக்கு காலையில கல்ல வச்சு தோசை சுட்டோம்னா சாதா தோசையும் அடை தோசை எப்படி குலவிய வலது கையில பிடிச்சி இடது கையில மாவை தள்ளி அதை அரைச்சி இடது கையில வலிச்சு இடது கையில உப்பு போட்டு கழுவணுமா காலையில குளத்துக்கு போயிட்டு வந்து குளத்துக்கு போவாரோ குளத்துக்கு போக மாட்டாரோ அதாவது விளங்குத கையத்தானே சொல்ல முடியும் விளங்குத கையினா நாங்கெல்லாம் சாப்பிடணும்ல மனுஷங்க தானே கைய மாத்த முடியாது அந்த மாதிரி பாட்டியனா வீட்டுல கியூல நிக்கும் எதுக்கு மாவு பாக்கெட்டுக்கு அப்போ மாவு வியாபாரம் பார்க்காவோ ஏன் வியாபாரம் பார்த்த பிறகுதான் மத்த வியாபாரம் நடக்கும் ஏன்னா உங்க கை பக்கம் அப்படி கைராசி அந்த கைராசி வந்து அப்படி அப்போ அந்த காலத்துல ஆட்டூரல் இருந்ததுனால ஆட்டூரல்ல மாவாட்டினாங்க இப்ப தாய்மார்களுக்காக ஏற்கனவே கிரைண்டர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க லட்சுமி கிரைண்டர்னு அப்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த கிரைண்டர்ல கொஞ்ச நாள் மாவாட்டி பார்த்தா பிறகு இவங்களுக்கெல்லாம் அந்த கல்லை தூக்கி கழுவ முடியலையா இந்த கிரைண்டர் கல்லை தூக்கி கழுவ முடியலன்னு அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க அது ரெட்டை பைதா மாதிரி இருக்கும் ஆமா அதை தூக்கி உள்ள போட்டு அதை வச்சு மாவாட்டுனா அது கொஞ்ச நேரம் மாவாட்டுது பிறகு திடீர்னு ரிப்பேரா போயிருது ஆமா பிறகு என்ன செய்ய அதுக்கு பிறகு அந்த கிரைண்டர் வேண்டாம்னு தூக்கி தூர போட்டா இப்ப இந்த தாத்தாவை மாதிரி மாவாட்டி வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வீட்டுல தோசை மாவை ஆட்டி அத பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி ஆமா அத வாங்கி காலையில தாய்மார்கள் எல்லாம் இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு எங்க ஊர்ல இட்லியை சுட்டு தோசையை அவிப்பாங்களோ இட்லியை சுடணும் தோசையை அவிக்கணும் அப்படி அவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும் ஓ மாவாட்டுறதை விட நான் ஒன்னும் ரொம்ப மோசம் இல்ல ஆமா நான் இந்த கைக்கு தள்ளினாலும் கை வந்து கமகமான மணக்கும் அப்போ இந்த தோசைக்கு சட்னி வைக்கணும் பாத்தியா தேங்காவை சில்லு போட்டு அத மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டிருப்பா அம்மி இருந்தா அம்மியில அரைப்பா அம்மியில ஆட்ட இப்ப யாருக்கு தெம்பு இருக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யுது அவ என்ன செய்வா தெரியுமா இந்த தேங்காவை சில்லு போட்டு ஒரு துண்டை தூக்கி அம்மியில வைப்பா அம்மியில வச்சு அம்மி குலவிய தூக்கி போடுவா தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும் அப்ப அம்மியில அரைக்க முடியுமா அது ரெண்டு உப்புக்கல் வச்சு பைய அரைச்சா நல்லா அரைப்படும் சும்மா தூக்கி குழவிய போட்டா தேங்காய் தெரிச்சு போயிரும் ஆமா நான் நல்லா அரைப்பேன் அம்மியில அப்போ அம்மியில அரைக்க முடியாதவங்க மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் அம்மா கொண்டு கையை வைப்பா அப்பம் பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிடும் அப்ப அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோவம் பேதியில போவான் கரண்ட் இப்ப பார்க்க லைனை உருவிட்டானே நம்ம எப்ப நான் சட்னி வைக்க அப்படின்னு ஏசுவா பேசுவா அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார் ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் இருமயமாக இருப்பதனாலே உலகத்து மக்களுக்கெல்லாம் நாமல் வழி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னால் உச்சி கண்ண திறப்பா அங்கே உலகில் ஒளி கொடுப்பா அங்கே உச்சி கண்ண திறந்தவோ உலகம் எல்லாம் ஒளியா
கண்ணை திறந்தவோ நீண்ட ஒளியாகுதை ஈரேழு உலகமேல் ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண் திறந்து அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாடவே ஆட வேண்டாம் பாடவே ஆடாலி போடவே உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி கண்ணில் தாயே உச்சி நீ மகாலியம் தாயே உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி நீ மகாலியம் நாமம் கொடுத்தவோ உச்சி கண்ணிலே நீ ஆங்காரம் ஓங்கார ரூபங்களை கொண்டு பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சினி மாகாளின்னு பேரு. ஆமா. அப்ப இப்படி வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி நெச்சிக்கண்ணை திறந்தார் வாருங்க. சிவபெருமான் உச்சிக்கண்ணை திறக்க பார்வதி ஓடி வந்து பார்த்தார். இறைவனுடைய 2 கண்களை மறைத்திருக்க இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு எட்டி பார்க்க பார்வதி பகவானுடைய உச்சிக்கண்ணை பார்த்தால. பகவானுடைய உச்சிக்கண்ணை பார்த்த உடனே அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகி பார்வதிக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. அப்ப இந்த சிவபெருமான் பார்த்தார், பார்வதியின் வேர்வை பூமியிலே கலந்தால் பூமியை அழிந்து போகுமே அப்படின்னு 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் வேர்வை துளி அடங்கல. அதில இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி ஒங்கும் சம்பாதீவு கப்பாதீவு ஒங்க சம்பாதீவு கப்பா ஒன்னாங்கடல் ஊர்கடலா கங்கைய சந்தீவு கப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் 3ஆம் கடல் மோர்கடலா 4ஆம் கடல் நல்ல தண்ணி 5ஆம் கடல் அலைகடலா 6ஆம் கடல் ஆழக்கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் 8ஆம் கடல் திட்டு கடல் 9ஆம் கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலா 10ஆம் கடல் பார்க்கடலா ஐயா பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்க பாங்குடனே அமைந்திருக்க சாமி 10ஆம் கடல் பார்க்கடல் அது பாங்குடனே அமைந்திருக்கு பார்க்கடலுக்கப்பா பார்க்கடலுக்கப்பா பளிங்கு வண்ணம் பாறை படர்ந்ததொரு ஆலமா ஆலமராடியதில காற்றடித்து மணல் பரப்பி கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி மெல்ல வளர்ந்த போல் 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி பூத்து தானாக வளர்ந்திருக்கு
பார்க்கடலு கப்பாலே பளிங்கி வர்ணம் பாறையிலே ஆமா படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே ஆமையா காற்றடித்து மணல் குவித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க இருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. அவன் எங்க வேணாலும் போலாம். ஆமா எங்க வந்தாலும் தெக்க போகலாம். நம்ம வீடுகளுக்கு ஒரே வாசல் தான். ஆமையா ஆனா மாணிக்க பாம்பு புத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. ஆமா வடக்கிருந்து வந்தாலும் வீட்டுக்குள்ள போகலாம், போகலாம். தெற்கிருந்து வந்தாலும் போகலாம், ஆமா மேற்கிருந்து கிழக்கிருந்து எந்த திசையில இருந்து வந்தாலும் புத்துக்குள்ள போகலாம். போகலாம்னா வயத்தால போகும். பயத்தால போகுதா? அப்படின்னா 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல. பிறகு அதாவது பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது. கிடையாது. அதனால வயத்தால ஊர்ந்து போகும். ஆமா, பாம்பு வந்து வயிறு கால்கள் கிடையாது. ஆமா அது பிறந்தாலும் வயிற்றால தான் ஊர்ந்து போகுது. நம்மள மாதிரி கை கால் இருந்தா நடந்து போகும். போகும். அதற்கு நடந்து போவதற்கு இறைவன் கை காலை கொடுக்கல, தன்னுடைய வயத்தாலே ஊர்ந்து தானே போகும். ஆமா அப்போ இப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சரி யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யாரெல்லாம் சாமி நாகலோக பட்டணத்து நாகலோக பட்டணத்து நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து வாரா மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்ட வேணும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரா வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாரா நாகமூசரையும் போல நலமோடு வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அங்கே ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளை வாழ்ந்து வரும் நாளை நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்திலே வந்து என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா? ஒரு நகமும் சதையும் போல வீணையும் நாதம் போல மலரும் மனமும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் சொன்னா மனைவி கேப்பா. கணவன் சொன்ன நாகக்கனி நாகராஜன் சொன்னாரு எது சொன்னாருன்னா அந்த நாகக்கனி கேப்பா. கணவன் சொன்ன தட்டாம கேப்பா. அதே மாதிரி மனைவி சொல்வத கணவன் கேப்பாரு. அழகா விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போகணும்னு நினைக்கவும் விட்டு கொடுக்க மாட்டான் வாழ்க்கையில. ஆனா இவங்க 2 பேரும் கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அதாவது ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, பொம்பளை பேசி நம்ம பொண்டாட்டி பேச்ச கேட்கவான்னு ஆம்பளை நினைக்க கூடாது. 5க்கு 2வது அந்த அம்மா பேச்ச கேட்டு நடக்கணும். அத மாதிரி பெண்கள் நினைக்க கூடாது. குடிகார மட்டை இவன் பேச நம்ம கேட்கவான்னு நினைக்க கூடாது. அவர் குடிச்சிட்டே வந்தாலும் அவர் சொல்லுவதில் ஏதாவது 2 அர்த்தம் இருக்கும். அதனால சரின்னு அவர் சொல்லுவதையும் கேட்டாதான் 2 பேருக்குமே சண்டை வராது. குடும்பம் ஒண்ணு போல அப்படியே போய்கிட்டே இருக்கும். மனைவி சொல்லுவா பிறகு என்னங்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை வாரத்துல கடைசி நாள், நீங்க 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு சம்பள நாள், மேஸ்திரி சம்பளத்தை தருவாரு. நல்ல சம்பளத்தை ஃபுல் சம்பளத்தை வாங்கிட்டு நல்ல வயிற்றுக்கு 100 ரூபாய் சாப்பிட்டுட்டு மிச்ச ரூபாய் வீட்டுல வந்து சேருங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்லி விடுவா. இந்த மனுஷன் என்ன செய்வான்? சாயந்தரம் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்குவான். சம்பளத்தை வாங்கிட்டு
ஒரு கோட்டருக்கு 2 கோட்டை முதல்ல குடிப்பான். மோசமான ஆள் அவருக்கு. ஆமா 2 கோட்டை குடிச்சா என்ன ஆகும்? சரி போதை அதிகமாகி போகும். ஆமா போதை அதிகமாச்சுன்னா என்ன செய்வான்? என்னைவா கண்டம் வாரம் போறவங்களுக்குலாம் வாங்கி கொடுப்பான். ஆமா ஏ நாராயணா எனக்கு கோட்டை வேணுமா? வேணுமா? இல்லை ஆப்பு வேணுமா? ஒரு கோட்டை போதும் அப்படின்னு கண்ட மாதிரி செலவு பண்ணிட்டு சரி வீட்டுக்கு வரும்போது சும்மா வருவான். ஆமையா அப்புறம் என்ன ஆகும்? குடும்பம் வம்பா போகும், சீரழிஞ்சு போகும். அப்போ மனைவி சொல்லை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லை மனைவி கேட்கணும். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்வது தானே குடும்பம். அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் அதை போலவே நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் இறைவனுடைய அருளால் எவ்விதமான குறையுமே கிடையாது. அவர் எப்பேர்வட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? சமை மண்ணேருக்கு மனை இருக்கு, மனை மண்ணிருக்கு, மனை இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை, பொன்னேருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் மாடு இருக்கு, அடுத்து மத்த வீடு இருக்கு, அங்கே அடுத்து மத்த வீடு இருக்கு. அவருக்கு ஏழரையா கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழறையா அங்கனம், அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா, அங்கனமா அவருக்கு ஆணை கட்டும் தாவி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடியா, பத்தடுக்கு மாளிகையா, பத்தடுக்கு மாளிகையா, அவருக்கு பந்தடிக்கு மேடைகள், ஆணை கட்டும் தாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி, பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும், ஆணை கட்டும் தாவடியும் அவருக்கு அசைந்திருக்கும் மண்டபமும், இப்பேற்பட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருளோடு நாகராஜனும் நாகக்கண்ணையும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? கொண்டாட்டி செல்வமா? அதை விடவும் சிறப்பாக ஒண்ணு இருக்கு. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? கொழுந்தியா சொத்தா? இப்பதானே பொண்டாட்டி பிடிக்கும்னு சொன்ன. இப்ப சொத்திலே பெரிய சொத்து கொழுந்தியா சொத்துனா என்னைய அர்த்தம்? மறுவீடு போகும்போது கல்யாணம் முடிச்சு மறுவீடு போகும்போது என் குழந்தையாளுக்கு 4 வயசு. ஓ குழந்தை 4 வயசு. ஆமா சரி. தோல்ல போட்டு வளர்த்தேன். யார் நீர் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தீரோ? ஆமா சரி. அதனால குழந்தையா வந்து எப்படி தெரியுமா? எப்படி? குழந்தை மாதிரி. ஓ குழந்தை மாதிரி. ஆமா ஆமா நீர் குழந்தையா குழந்தை மாதிரி சொல்லியது. ஆமா ஒரு சில பேர் சொல்லு எப்படி வித்தியாசமா பேசானே. எப்படி? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத, சரி குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டாத அப்படிங்கானே. அப்போ அவனுக்கு புத்தி இல்ல. புத்தி இல்ல. அவன் டைப் வேற. ஆனா நீ தங்கமான மனுஷன். ரொம்ப குறை சொல்ல முடியாது. குழந்தையா நினைச்சிருக்கிற ஐயா.
சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து தெரியுமா? செல்வத்திலே சிறந்த செல்வம், கனியிலே சிறந்த கனி, பிள்ளை கனி என்பார்கள். அப்பேறுவட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? ஏ மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னவா, இது நான் இதுவரைக்கும் என் மன்னா ஒரு குழந்தை இல்லை என்று கணவனை அழைத்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன், எனக்கு வைத்த பிராணனா உங்கள் தேவி நாகக்கன், பொத்திருந்து என்ன செய், சுகமிருந்து ஏது செய், மண்ணிருந்து என்ன செய், மனை இருந்து ஏது செய், மண்ணு மனை இருந்தால், மண்ணு மனை இருந்துட்டால் மண்ணையாள பிள்ளையில் நமக்கு மண்ணாள பிள்ளையில். ஏ பொன்னும் பொருள் இருந்துட்டால் பொன்னாள பிள்ளையில் உங்கள் தேவி நாகக்கன், முற்பது வயதால் குடிதரிக்க பிள்ளையில், 40 வயதால் நாடாள பிள்ளையில், 50 வயதால் 50 வயதால் ஓர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. மன்னா பிள்ளை இல்ல வாசலே பிச்சை கூட வாங்க மாட், மதலை இல்ல வாசலே மாநிலத்தால் வரமாட், குழந்தை இல்ல வாசலுக்கு ஏ குடும்பத்தாரும் வரவே மாட்டார். நான் வட்டியிலே சாதம் போல் வாரி உண்ண பிள்ளையில், இலையதில சாதம் போல், இலையதில சாதம் போல் எடுத்து உண்ண பிள்ளையில், கும்பாவில சாதம் போல் கும்பாவில அண்ணா கூடி உண்ண. மன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு, பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டான். மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தன் வரமாட்டான். ஏ என் கணவா நாகமுடி ராஜ மன்னவா, பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் அல்லவா? மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்களே மன்னவா. பிள்ளை இல்லாத வாசலுக்கு பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா? ஏன் தெரியுமா? பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்ன தோஷம் கிடைக்குமா அப்படின்னு பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா? கூறுகட்ட மனுஷன் ஏயா பிள்ளை இல்லாத வீட்டுல நல்ல ருசியா குழம்பு வச்சிருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, நல்ல கட்டியா குழம்பு வச்சிருப்பாங்க, வாங்கி சாப்பிட வேண்டியதானே. பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டானா? உன மாதிரி சோத்து கலைஞ்சவனா இருந்தா போய் சாப்பிட்டு வந்துருவான். அவன் கொஞ்சம் சாஸ்திரம் பார்த்தோம்னா வயத்தை நினைச்சு பட்டி போட்டுருவான். பிறவே சாப்பாடு தான் முக்கியம்னா நீ சொன்ன மாதிரி எங்க வேணாலும் சாப்பிட்டுருவான். எதுவுமே நினைக்க மாட்டேன், சோறு கிடைச்சா போதும். நமக்கு தான் ரோசம் கிடையாது. ஆமா, சோறு கிடைச்சா எனக்கு சொர்க்கம். ஆனா அப்படி கிடையாது. பிச்சைக்காரன் வந்து பிள்ளை இல்லாத வீட்டுல சோறையும் சாப்பிட மாட்டாங்க, அன்னையும் சாப்பிட மாட்டாங்க. சரி, அதனாலே மன்னா நாகராஜா 30
வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது. எனக்கு நம்பிக்கை இல்லையா. நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வார மலடிங்கிறா சொல்லுகிறாள். நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவன் என்று பேசுகிறாள் மன்னவா. நான் இது நாள் இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேனோ எனக்கே தெரியல. ஏந்தும் குழந்தை நாமளுக்கு இல்லை. ஆமையா. வெள்ளரிக்க தோட்டத்தில வெள்ளரிக்க தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்லை. கத்தரிக்க தோட்டத்தில காய் பறிக்க பிள்ளை இல்லை. பூசணிக்க தோட்டத்தில மன்னா தோட்டத்தில் பூ பறிக்க பிள்ளை இல்லை. பூ பறிக்க பிள்ளை இல்லை. மன்னவ மழை பெய்த முச்சத்தில மழை பெய்த முச்சத்தில எனக்கு மண்ணலைய முதலையில் மண்ணலைந்த கையா ஏமாடி பிடிக்க வைந்த நீர் நேர குணத்து தண்ணீரில் நின்றம்ப பிள்ளையில் குற குடத்து தண்ணீரில் கோரி ஊத்த பிள்ளையில் கரிக்கரைக்கும் தேங்காயில் கரிக்கரைக்கும் தேங்காய் எனக்கு கையேந்த குழந்தை மன்னா உங்க தேவினாக கண்ணி மழை பெய்த உச்சத்திலே மண்ணலைய மதலை இல்லை மன்னா மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஓர் மைந்தன் இல்லை. ஆமையா. நிறங்குடத்து தண்ணீரிலே நின்று விளையாட குழந்தை இல்லை. இல்லை மன்னா. குறங்குடத்து தண்ணீரிலே குறி வைக்க ஒரு குழந்தை இல்லை. ஆமையா. நான் கரை கரைக்கும் தேங்காயில கூட எம்மான கையேந்த ஒரு குழந்தை இல்லையே மன்னா ஆமா. அப்படின்னு நாகக்கண்ணி சரி. கண்ணீரை வடிக்கிறா கவலை கொண்டிருக்கிறா. இருக்கின்றாள். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், என்ன சொல்லுகிறாள்? அம்மா ஏ நாகக்கண்ணி அம்மா பிள்ளை இல்லைன்னு நீங்க கவலைப்படாதடி. ஓயாம அழுதுகிட்டே இருக்காங்க. காட்டு ஆம்பளை காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதா? அதானே. வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளை இல்லை குழந்தை இல்லை பிள்ளை இல்லைன்னு அழுவுத. ஆமா. நீ பெண்ணா பிறந்தோ கட்டி கணவன் என்கிட்ட நீ சொல்லி அழுவுத. ஆமையா. உன் கவலைய ஆமா. நான் ஆனா பிறந்த ஆம்பளை நான் எங்க போய் சொல்லி அழட்டும்? அதானே கேட்டேன். நான் அதிகாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு சரி. டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு சரிதான். பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்கு ஆளுங்க கிட்ட, சரி அண்ணாச்சி ஆ எனக்கு பிள்ளை இல்ல, சந்தோஷம், எனக்கு குழந்தை இல்ல, ஆ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல. அப்படி சொன்னோம்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? காரி மூஞ்சல் துப்பிடுவான். நல்ல வேலை. நீனா ஆம்பளையாடா? அதானே கேட்டேன். வெக்கமில்ல பிள்ளை இல்ல பிள்ளை பேசிக்கிட்டு இருக்க அதானே அப்படின்னு கேட்பான். சரி. நீ பெண்ணா பிறந்த சொல்லி அழுகுத, நான் ஆனா பிறந்த ஆம்பளை என் கவலையை மனசுல வச்சு நேச்சிக்கிட்டு இருக்கேன். காப்பி சுண்ணாம்பு வாங்கி தரேன், சேர்த்து நேத்து வெள்ளையாவது அடிக்கலாம். சரிதானே? என்ன செய்ய முடியும்? கூட 2 பக்கம் வாங்கி தரேன். அதனால உன் கவலையை நீ சொல்லி அழுகுத, என் கவலையை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி முடிச்சு 1 வருஷம் 2 வருஷமோ அதுக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துக்கிட வேண்டும். ஆணோ பொண்ணோ பெற்று எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துல கஷ்டம் தான். தரவே. சரி. அதனால என் அண்ணா நாகராஜா என்ன நீ காட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு வரலாம், ஆமா 4 ஆம்பளைய பாப்பியரு, 4 இடத்துல உட்கார்ந்து பேசுவியரு, உம்ம கவலை எல்லாம் தீர்ந்து போயிரும். அதையும் தாண்டி உங்களுக்கு கவலைப்பட்டா உங்க கவலையை தீர்க்க ஒரு கட்டிங் போட்டா போச்சு. ஒரே ஒரு 135 ரூபா மட்டும் தேவை. ஒரு பாட்டில் அடிச்சிட்டு குப்பரை படுத்து உறங்கிருவிய. நாங்க பொம்பளை என்ன செய்ய? அடிக்க வேண்டியதானே? நீ வாங்கி கொடுக்கலாம்ல. அப்போ நீயும் கோட்டை அடிச்சிட்டு நாங்களும் கோட்டை அடிச்சிட்டு குப்பரை படுத்தா குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் பஞ்சாயத்து போட்டு தெக்க போயிரும். பஞ்சாயத்து போட்டு தெக்க போயிரும். வீட்டுக்காரி குழந்தை பெற்றிருந்தா
குழந்தை பெத்த புதுசுல 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. சரி. அப்ப இந்த வடி சாராயம் உண்டு, வடி சாராயம். அப்படியா? குழந்தை பெத்த உடம்புக்கு ஒரு கிளாஸ் வடி சாராயம் வாங்கி கொடுத்தா புண்ணு ஆத்துன்னு சொன்னாங்க. சரிதான். எங்க பாட்டி சொன்னா, எங்க பாட்டி சொன்னான்ட்டு ஒரு கிளாஸ் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டேன் என் பொண்டாட்டிக்கு. சரி. அந்த ஒரு கிளாஸ் சாராயத்தை குடிச்சதுதான் தோஷம். என்னாச்சு? அடேப்பா வந்திருக்காளே வரது விடிய விடிய துண்ணோடல. ஆமா, அப்புறம் நீ கோட்டை அடிச்சுட்டு வரது தானே அவளை வருவா. ஆமா, அத மாதிரி சாராயம் வாங்கி ஒரு நாள் குடிச்சிக்க அந்த பாடுன்னா டெய்லி ஆம்பளை மாதிரி நீங்க சாராயம் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் நடத்த முடியாது. முடியாதுடா, சீரழிஞ்சு போவோம். ஆமா, இப்ப நீ தானே சொன்ன உனக்கு கவலை வந்தா ஒரு கோட்டை அடிச்சுட்டு குப்பரப்படுத்துருவேன். அப்ப நீங்களும் அடிக்க வேண்டியதானு கேட்ட. அப்ப நாங்களும் அடிச்சோம்னா குடும்பம் நல்லா இருக்காது. நீங்க அடிச்சீங்கன்னா சீரழிஞ்சு போவோம், குடும்பம் கும்மி அடிச்சிரும். அதனால என் அண்ணா நாகராஜா, எனக்கு இருக்கும் கவலையே நான் கண்ணீரால அழுதுதான் நான் தீர்க்க முடியும். வேற நான் என்ன செய்வேன்? அப்படி என்று அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணை நல்ல புளிய மாறும், கண்ணை நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலமா கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பால் என் மன்னவா கவிரோடு என்ன பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும். பட்டம் தவறினா நம்மளுக்குத்தானே மண்ணா நஷ்டம். பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா. 10 நாள் கூட ஆகி போச்சுன்னா பனங்கிழங்கு கூட பிடுங்கி நம்ம அவிச்சு சாப்பிட முடியாது. அதை உரிச்சா நாராத்தான் வரும், சாப்பிடுறதுக்கு ஆகாது. அதனால இந்த வயசுல பிள்ளை இல்லாம இனிமே எந்த வயசுல நான் பெத்து எடுக்க போறேன் அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்பட்டா கண்ணீரை வடிக்கிறாள். அதாவது உலக மக்கள் எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பேசுதாங்க மன்னா.
பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேச மாட்டோம்னு சொல்லுதா. சரி. ஆனா என்கிட்ட சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல போய் பேசுதான்னா குழந்தை இருந்தாலும் பேசுதா, குழந்தை இல்லைனாலும் பேசுதா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒண்ணு பேசுவா, பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒண்ணு பேசுதா. அப்படி இல்ல, குழந்தை இல்லனாலும் பேசுவா, குழந்தை இருந்தாலும் பேசுவா. அப்படி என்ன பேசுவா? என்ன சொல்லுவா தெரியுமா? பிள்ளை இல்லைன்னா அவளை சொல்லுவா, பிள்ளை இல்லைன்னா 10 வருஷமாவது இப்படி மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவா. சரி. பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்பார்கள். பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிழவின்றுவா. ஒரு நல்ல சேலை கட்டி வெளியே வர முடியாது, நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு பட்டு சேலையை கட்டி வந்தா சொல்லுவா, 4 பிள்ளைகளை பெற்று ஆளாக்கிட்டாலும் இவன் மேற்கு கிழக்கு மினுக்கிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவா. அப்போ பிள்ளைய பெற்று எடுத்தா கிழவிம்பா நல்ல சேலை கட்ட விட மாட்டா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வைகி, அதுக்கு சொல்லுவா பொன்னடி எத்தவா கொள்ளியா பெத்து இடிக்கிருக்கா, இவ காணி காட்சி ஆளதுக்கு இவ என்ன வச்சிருக்கா அப்படின்னு பேசுவா. அப்போ ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வை, அதுக்கு சொல்லுவா கொள்ளி எத்தவா பொட்ட படைகளா இருக்கு வீட்டை பாரு, இவ எதை வித்து இந்த பிள்ளையில கெட்டி கொடுக்க போறா, உணர் இல்லாம இப்படி பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கா அப்படின்னு பேசுவாங்க. அதான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடான் இருக்கான். அவன் நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காது, நாசமா போனாலும் அதுக்கும் பிடிக்காது. எப்படித்தான் வாழணும் நினைக்காங்கன்னே தெரியல. வெள்ளை வேட்டி கட்டிட்டு உடனே சொல்லுவான், ஏ நாராயணா, ஏ நம்ம கணேசன் பாத்தியா, வெள்ளை கிளையுமே அலையுதான், அவருக்கு வந்து வாழ்க்கையை பத்தி அப்படிமா. அதே மனுஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டு வழியிலாம அலைஞ்சாமுன்னா அதுக்கும் பேசுவான். கணேசனை பத்தி முன்னாடியே தெரியும், வெள்ளையும் சுளையுமா அலைஞ்சா இப்ப கடைசியில கஞ்சிராம அலையுதான் அப்படிம்பான். அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இருக்கான். அதனால எம்மா நாகக்கண்ணே, அடுத்தவர்கள் 1000 பேசினார்களும் அதை பத்தி நீ கவலைப்படாத. நமக்கான வாழ்க்கையை நாமளுக்கு இறைவன் எப்போது கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ அப்போது நாமளுக்கு கண்டிப்பாக தவறாமல் ஆண்டவன் கொடுப்பாரடி. அதுக்காக நீ எல்லாம் உன் மனசு போட்டு வருத்திக்கிடாத, நீ கவலைப்படாதடி அப்படின்னு தன் மனைவிக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகிறார். ஆனாலும் நாகக்கண்ணிக்கு வணக்கவிலை தாங்காமல் தன் கணவனிடத்திலே என்ன வார்த்தை சொல்லுகிறாளையானா, உங்க தேவி நாகக்கண்ணி, உங்க தேவி நாகக்கண்ணி, இது நாளை இதுவரை என்ன பாவம் செய்தேன், ஏந்தும் பிள்ளை நமக்கு ஆவை அடித்தேன், அறக்கொடுமை செய்தேன், வைத்தார் அடைக்கலத்தை வைத்தாரோட அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேன், தாயில்லாத பிள்ளைகள் தலையில் எட்டி அடித்தேன், மாதா இல்ல பிள்ளைகள் மண்டையில கொட்டிட்டேன், ஒரு பாவம் செய்யலை ஒரு பாவம் செய்யலை வந்தா ஒரு குழந்தை. வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசவும் கார வெட்டி போட்டல்ல கடவை இறை நிறைத்தது உங்க தேவி நாகக்கண் பிச்சைக்கு வந்தவர பிறகு வர சொன்னேனா, அன்னம் என்று வந்தவர அடுத்து வர சொன்னேன், மன்னாதி மன்னவன் மகுடமுடி ராஜவன் என்ன பாவன் நாமல் செய், என்ன பாவன் நாமல் செய், இதுவரைக்கும்
வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோஷம் இருக்கா? ஆமையா. இல்லை கார வட்டி நான் போட்டு கடை வயிறை நிறைத்தது உண்டா? உண்டா. பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொன்னேனா மன்னவா? மன்னவா. அதாவது நம்ம வீட்டுக்கு பிச்சை கேட்டு சாப்பாடு கேட்டு வாரவங்களுக்கு நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாதான். கூடாது. ஏன்னா இறைவன் நாமலை பரிசோதனை பார்ப்பதற்கு கூட வருவாராம். ஆமையா. அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். ஆமா. பிள்ளை சாதம்னு கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாதா ஐயா? கூடாது. அதான் நாகக்கண்ணி சொன்னா, நான் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து உண்டு விட்டேனா? ஆமா. தாயில்லாத பிள்ளைய நான் தலையிலேற்றி அடித்தேனா? அடித்தேனா? இல்லை மாதா இல்லா பிள்ளைகளை நான் மண்டையிலே கொட்டி விட்டேனா மன்னா? ஆமா. ஒரு பாவம் செய்யலையே, நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு மனதிலே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நாகக்கண்ணி நாகராஜன் இடத்தே கண்ணீரை வடிக்க இன்னும் என்ன சொல்கிறாள் தெரியுமா? சாமி எந்த ரத்து பெண்கள் எந்த ரத்து பெண்கள் ஏழு பிள்ளை தாயா தந்த ரத்து பெண்கள் தலை பிள்ளை சூலியா பக்கத்து வீட்டுக்கார் 10 பிள்ளை வச்சடு அடுத்த வீட்டுக்காரியா 6 பிள்ளை வச்சடு அடுத்த பாய் இல்லாத பிள்ளை வச்சடு குடிக்க கஞ்சி இல்லாத குருணி பிள்ளை வச்சடு கைய நொண்டி கால நொண்டி கைய நொண்டி கால நொண்டி கணக்கு 16 அவன் கணக்கு 16 பக்கத்து வீட்டுக்காரிக்கு பார்த்தா ஒரு 10 பிள்ளை இருக்கு. அடுத்த வீட்டுக்காரிக்கு 6 பிள்ளை இருக்குமன்னா குடிப்பதற்கு நல்ல கூழ் கூட கிடையாது. அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு. குருணினா 8. ஆனா எனக்கு இறைவன் எல்லா செல்வத்தையும் வளத்தையும் கொடுத்து விட்டு ஏந்தும் பிள்ளை இல்லாத குறைய மட்டும் எனக்கு பெருங்குறையாக்கி விட்டாரே அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்க அவள் கவலை கொண்டு புலம்புகின்றாள். ஏன்னா அந்த காலத்துல இப்போ இருக்க மாதிரி 1 2 3 எல்லாம் கிடையாது. அப்ப 7 பிள்ளை 8 பிள்ளை 10 11 15 20 21 பிள்ளை வரைக்கும் பெற்றிருக்காங்க. அப்போ ஏன் பெத்தெடுத்தாங்க தெரியுமா? எதுக்கு? அந்த காலத்துல சரி இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, விவரம் தெரியாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு 27 பிள்ளை 24 பிள்ளை பெற்றிருக்காங்க. அந்த காலம் அப்படி பெத்தாங்கன்னா கடவுள் கொடுத்தாருன்னு ஏன் பெத்தாங்க தெரியுமா? எதுக்கு? அப்போ நம்ம இப்ப நினைக்க மாதிரி மனம் வாங்கணும், பொண்ணும் பொருள் வாங்கணும், சொத்து சுகத்தை சேர்க்கணும்னு அப்ப யாரும் ஆசைப்படல. அப்போ 10 பிள்ளைகளை பெற்று கெட்டி கொடுத்து எனப்பந்தமா கூடி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. பெரும் குடும்பமா ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கணும்னு அப்போ ஆசைப்பட்டு அப்படிலாம் பெத்தாங்க. ஆனா இப்போ 1க்கு 2 ஓத்திரியத்துக்கு 3. ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து அதை கண்காணிச்சு அதை அங்க போகுதா இங்க போகுதா, அதுக்கு யார கட்டி கொடுக்க, அந்த பிள்ளை யார விரும்புதோ, எவ்வளவு பயப்பட வேண்டியிருக்கு. இப்போ காலம் அப்படி மாறி போச்சு. இப்போ 1க்கு 2 ஓத்திரியத்துக்கு 3. ஆமா, அதுல 1 இதுல 1. ஆமா, அத மாதிரி கவர்மெண்ட்லயும் ஒரு நாளத்துல சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வரக்கூடிய காலத்துல நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னும் ஒருவர்னு வரப்போகுது. வரும் மொத்தத்திலே கல்யாணத்தை பிடிச்சிட்டு சும்மா இருக்க வேண்டியதான். சொல்லியாச்சோ? அப்ப காலம் மாற 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 எல்லாம் மாறுது. பிள்ளை இல்லை பெற்றெடுத்த அன்னைக்கே தொல்லை இருக்கான்.